வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கத்திரிக்காய் பொரியல் பார்க்கலாம். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லைன்னா ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சூடான இழுப்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் அதிகம் தேவைப்படாது இந்த ரெசிபிக்கு. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டுப்போம். கடுகு வெடிக்க தொடங்கினதும் அதில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பும் கலர் மாற தொடங்கும் போது அதில் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துப்போம். இதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு வதக்கிப்போம். நம்மளுக்கு கலர் மாற வேண்டியதில்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இதில் 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். தக்காளியையும் வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப குழையிற அளவு வதங்க வேண்டியதில்லை. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நம்மளுக்கு வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதை விட நம்மளுக்கு சாதத்தில் எண்ணெய் விட்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப மெல்லிசாக வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். நான் காமிச்ச அளவு திக்னஸில் நறுக்கி இதில் சேர்த்துப்போம். நம்மளுக்கு கத்திரிக்காய் அளவுக்கு ஈக்குவலாக வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து இருக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வதக்கி விட்டுப்போம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், முதல்ல சேர்த்த எண்ணெயே போதுமானது. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நம்மளுக்கு தக்காளி வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதமே கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது போக லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுப்போம். இப்போ லேசாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வேக வைப்போம். மூடும்போது நம்மளுக்கு ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அப்பப்போ இதை திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு இது வேக வைக்கணும். நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்தாச்சு, நல்லா சாஃப்டாக வெந்தாச்சு கத்திரிக்காய். இதை பாருங்கள், ரைஸுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தயாராகியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.